1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இதை கொஞ்சம் விளக்கமாக சிந்திக்க போகிறோம். முதல்ல வர்றது வார்த்தை என்ன? 4 விதமாக ஜபத்தை குறித்து 4 விதமான வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல முதல்ல வர வார்த்தை என்ன? விண்ணப்பங்கள். 2வது ஜபம். ஜபம்தான் விண்ணப்பம் அப்படின்னா அந்த வார்த்தையை வித்தியாசமா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 3வது வார்த்தை என்ன? வேண்டுதல். 4வது வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். முன்னுரையாக சில காரியங்களை சொல்லுகிறேன். ஜான் கெல்வின் அப்படிங்கிற ஒரு வேத பண்டிதர், அவர் எப்பயுமே கிரிட்டிக்ஸ், விமர்சிப்பவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்களாம், பைபிளில் தப்பு இருக்குது தெரியுமா அவர் காலத்திலேயே. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும்? பைபிளில் தப்பு இல்லாததுனால நிரூபிக்கணும். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், பைபிளில் தப்பு இருக்குதுன்னே வச்சுக்குவோம், ஆனால் என்ன கிடையாது, ஒரு பொய் இல்லை. அது மாதிரி இந்த வேதத்திற்காக மரித்தார்கள், அதனால எல்லா வேதத்திலும் குறை உள்ளவன். இந்த வேதத்தை நடுவாக வைத்து நம்ம 2 பேரையும் உரசி என்ன பண்றோம்? பார்க்குறோம். டோன், அது அந்த டோனை சரியா புரிஞ்சுக்கணும். ஆஸ்க், கேளுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு வரும். உண்மையின் ஆதாரத்தோடு பேசணும் அப்படிங்கிறனால கிரேக்க அர்த்தத்தையும் சொல்றேன். 80 ஆஸ்க் 154 முறை வருது. இதை கேளுங்கள் அப்படின்னு மொழிபெயர்த்துட்டாங்க. இப்போ நம்ம அதை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு இது எப்படி புரியலாம்னா, எனக்கு ஒன்று தேவை, அதை கேட்கிறேன், இந்த அளவுக்கு தான் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதில் உண்மையான அர்த்தம் என்னன்னா, நான் கூப்பிடுவதை, ஆஸ்க் அப்படின்னா கூப்பிடுவது, நான் கூப்பிடுவதை ஒருவர் நிச்சயத்தோடு கண்டிப்பாகவே கேட்கிறார் அப்படிங்கிற நிச்சயத்தோடு கூப்பிடுவது. இதற்கு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செத்துப்போன லாசருவே எழுந்து வா அப்படிங்கிறாரு. அப்ப செத்து போனவனை எப்படி பார்க்கறாரு? உயிரோடு இருக்கணும் பார்க்கறாரு. லாசருவே எழுந்துவான்னா அவனுக்கு கேட்கும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உயிரோடு இருக்கிற ஆண்டவரை ஜபத்திலே செத்து போனவராக நினைக்கிறோம். வீட்டுக்கு ஒரு நுழைஞ்சோடனே என் மனைவி பேரை சொல்லி தேவப்பிரியா அப்படிம்பேன், ஹாலில் இல்லை. அடுத்து எங்கே போவேன்? ரூமுக்கு போவேன், தேவப்பிரியா அப்படிம்பேன், ரூம்லையும் இல்லை. நான் பேசுவதை அவள் கேட்கிறான்னு தான் ஒவ்வொரு இடத்துலையா தேடிட்டு இருக்கேன். மறுபடியும் வெளியில் போய் வீட்டினுடைய பக்கத்திலே தேவப்பிரியா அப்படிங்கிறேன், நான் பேசுவதை அவள் கேட்கிறாள் அப்படிங்கிற, அதனாலதான் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பேசுவதை அவள் கேட்கிறாள் என்கிற நிச்சயம் வரும் வரைக்கும் என்ன பண்றேன்? கூப்பிடுறேன். கடைசியில யாருமே நான் போனை எடுத்து எங்க இருக்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி வெளியில ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், அப்ப விட்டுட்டேன்னா எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? வீட்டில் நுழையிறோம், ஹாலில் கூப்பிடுறோம், ரூம்ல கூப்பிடுறோம், மாடியில் இருந்துச்சுன்னா மாடியில் போய் கூப்பிடுறோம், வெளியில கூப்பிடுறோம். இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படியே இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம். நான் கூப்பிட்டதை அவர் கேட்டு விட்டார் அப்படிங்கிற நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றோம்? வைக்கிறோம். ஜெபத்திலே கேளுங்கள்லாம் என்ன அர்த்தம்னா, நான் கூப்பிட்டதை அவர் கேட்டு விட்டார் என்கிற நிச்சயம் வரும் வரைக்கும் கேளுங்கள். இதுதான் ஆஸ்க் அப்படின்னா. புரியுதா? அப்படின்னா எப்படி ஜெபம் பண்ணுவேன் நான்? யோசிச்சு பாருங்க. அன்றாட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. ஆளை காணலாம் விட்டுறோமா? இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவையே கேட்பான் அப்படிங்கிற நிச்சயத்தோட தான் என்ன பண்ணாரு? கூப்பிடுறாரு. லாசருவே வெளியே வா. நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிடும் பொழுது உயிரோடு இருக்கிற ஆண்டவரை செத்தவராக எண்ணிக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது? கூப்பிடக்கூடாது. இதுதான் ஐடிஓ அப்படிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம். லூக்கா 5:12 வாசிங்க. ஆண்டவரே அவரை வேண்டிக் கொண்டான். கோடு போடுங்க, இது வித்தியாசமான வார்த்தை. வேண்டிக் கொண்டான். வேண்டுதல் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கிடைக்கிற பொருள் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் ஒரு பேனா கிடைக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லையா? சக்திகிட்ட கேட்குறேன், ப்ளீஸ் ஒரு பேனா கிடைக்குமா சக்தி? இதுதான் வேண்டுதல். சக்தி சொல்றாரு, ஐயோ நீ கொண்டு வரலண்ணே அப்படின்னு. சரி பரவாயில்ல சக்தி. அனிதா ப்ளீஸ் ஒரு பேனா கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறேன். அண்ணே இருக்குண்ணே, ஆனால் பிளாக் பென்னு தானே வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. இல்லை சக்தியா, அனிதா எனக்கு ப்ளூ பென்னு வேணும் சக்தா. பரவாயில்ல அனிதா, ஓகே. அடுத்தது கங்காதேவி சிஸ்டர் ஒரு பெண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, நான் இங்கு பெண்ணு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இங்கு பெண்ணு வேணாம் சிஸ்டர், எனக்கு பால் பாயிண்ட் பென் தான் வேணும் அப்படிங்கிறேன். அப்போ 3 பேர்த்துமே வேண்டுதல் செஞ்சேன்னா, ஏன் 3 பேர்த்தையுமே வேண்டுதல் செஞ்சேன்னா, உங்கள்கிட்ட இல்லாதது அனிதாவிட்ட கிடைக்கும், அனிதாவிட்ட இல்லாதது
கங்காதேவி சிஸ்டர்கிட்ட கிடைக்கும். அங்கே வேண்டிக் கொள்கிறேன்னு போட்டான்ல, அதுக்கு கிரேக்க வார்த்தை என்னன்னா, உம்மிடம் மட்டுமே கேட்கிறேன், உம்மிடம் மட்டுமே இது கிடைக்கும். அந்த குஷ்டரோகி இது வரைக்கும் எவரையும் பார்த்து என்னை குணமாக்கும் என்று சொன்னது இல்லை. காரணம், அவனுக்கு தெரியும் குஷ்டரோகத்திற்கு மருந்து இல்லை, குஷ்டரோகத்தை குணமாக்க வைத்தியர் இல்லை, குஷ்டரோகத்திற்கு வேறு ஒரு வழி இல்லை, அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப முகம் குப்புறம் விழுந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் அதற்கு கிரேக்க பதம் என்னால், முதல் முறையாக உம்மிடம் மட்டுமே கேட்கிறேன், இது உம்மால் மட்டுமே ஆகும், நீர் இதை செய்யவில்லை என்றால் எனக்கு வேறு யாரும் செய்ய முடியாது, அதனாலதான் உமக்கு சித்தமானான்னு சொல்றான். அப்ப வேண்டுதல் இப்படிதான் செய்யறோமா? ஆண்டவரே எனக்கு ஒரு 10,000 வேணும் ஆண்டவரே, இது என்னது வேண்டுதல் நான் நினைச்சுக்கிறேன். நினைச்சுக்கிட்டு எம்எல்ஏ மாட்டான் வேணா அவன் கேட்டு பார்ப்போமா? அது ஏன் வருதுன்னா, வேண்டுதல் யார்ட்டையும் பண்ணலாம். 10,000 யார் கொடுக்க முடியும்? கர்த்தரும் கொடுக்க முடியும், எம்எல்ஏ அம்மாவும் கொடுக்க முடியும். நான் ஒன்று சொல்றேன், கவனிங்க. இப்போ இந்த எண்ணத்தை மாற்ற முடியுமான்னா இந்த எண்ணத்தை மாற்ற முடியாது, ஆனால் ஜெபத்தை மாற்றலாம். என்ன மாற்றணும்னா, தேவன் மட்டுமே செய்த முடிந்ததை தேவன்கிட்ட வேண்டணும்னா இன்னொருத்த போய் நிற்பனா? நான் சொல்றது புரியுதா? ஆண்டவரே, டாக்டர் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்ட்டான், டாக்டர் முடியலன்ட்டான், இனிமேல் கடவுள் தான்ப்பான்ட்டான், எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்களேன் ஆண்டவரே அப்படின்னு யார்கிட்ட தான் போய் நிற்க முடியும்? ஏன்னா அது அவர் மட்டுமே செய்ய முடியும். இப்போ வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் மட்டுமே செய்ய முடியாத கேளுங்க, இன்னொருத்தட்ட போய் என்ன பண்ண மாட்டோம், நிற்க மாட்டோம். இன்னொன்று சொல்றேன், எனக்கு அவர் மட்டுமே செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையையும் மனதையும் வளர்த்து கொள்ளும். குஷ்டரோகி ஊருக்குள்ள வர முடியாது. அப்ப குஷ்டரோகியை தேடி யாரு போறாரு? இயேசு கிறிஸ்து போறாரு. இப்ப நீங்க நினைக்கிறீங்களா, நீங்கள் தேவையில் இருக்கும் பொழுது நீங்க ஆண்டவர்கிட்ட போறீங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க தேவையில இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்ககிட்ட வராரு. ஆண்டவர் இருக்கிற இடத்திலே போய் கூட்டத்தின் நடுவிலே நின்று உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு அவனால சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பையே ஏற்படுத்தினது கர்த்தர். வார்த்தையினால் உலகத்தை படைத்தவர், வார்த்தையினால் சுகம் உண்டாக்கினவர். குஷ்டரோகை ஏன் தொட்டாரு? சுகத்திற்கு முன்பாக அவனை ஆறுதல் படுத்த வேண்டியது அவசியம். தொட்டு சுகமாக்கினார். அதை வாசிங்க. கையை நீட்டி, ஏங்க கையை நீட்டாம தொட முடியுமா? அதை ஏங்க டீட்டெயிலா எழுதுறாங்க? அதை நம்ம கவனிக்கணும். தொட்டார்னு எழுதாம கவனிங்க, அவர் தமது கையை நீட்டி அவனை என்ன பண்ணாரு? தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக சொன்னார். இவ்வளவு விவரமா அவன்கிட்ட பேசணுமா? நான் விரும்புறேன்பான்னு சொல்லணுமா? நான் ஒரு அற்புதத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிற என்ன தெரியுமா? நோய் சரியாச்சுங்க, அது இல்லை, அவர் நம்மை நேசிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். எனக்கு சித்தம் உண்டுப்பா, அதை புரிஞ்சுக்கணும். அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடியே தொடுறாருல்ல, அதுல ஒரு அனைவருப்பு அவனை அப்படி வருது இல்ல. 10 வருஷம் அவனை ஒருத்தன் தொடாம இருந்திருக்கலாம், 15 வருஷம் அவனுக்கு தொடாம இருந்திருக்கலாம். அதாங்க உண்மை. அற்புதத்திற்கு முன்னாடியே ஆறுதல் வரும், அற்புதத்திற்கு பின்பாக தேவனுடைய அன்பு புரியும். இதெல்லாம் மறந்துடக்கூடாது ஜபத்துல. அப்ப வேண்டுதல்லாம் என்னன்னா, எப்படி வேண்டும்னா அவர் மட்டுமே என்ன பண்ணணும், செய்ய முடியும். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக் நீட், குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிப்பது. என்னுடைய மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அந்த ஜபத்திலே என்னுடைய மகனுக்காக மட்டும்தான் என்ன பண்றேன், என் மகனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறேன். பெட்டிஷன் ஆங்கிலத்துல, கிரேக்க மொழியில் அதனுடைய அர்ஜென்ட் நீட், இது செஞ்சே தீர வேண்டும். அவசர தேவை வேற, முக்கிய தேவை வேற. காற்று, உணவு, இதிலே எது அவசர தேவை, முக்கிய தேவை? காற்று அவசர தேவை. உணவு இல்லைன்னா கூட நீங்க இப்ப இருக்கிறீங்க, காற்று இல்லாம எத்தனை நேரம் இருக்கலாம்?
மூச்சை பிடிச்சி செக் பண்ணி பார்ப்போமா? டவுட்லாம் இல்லை? ரைட். மகனுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும், அதுக்கு தான் உபவாசம் போடுறேன். சரி, ரைட்டா? அது அவசர தேவையா முக்கிய தேவையா? முக்கிய தேவை. நான் வந்து தினகரன், 24 வயசு ஆச்சு எனக்கு. எத்தனை வயசு? நான் மறக்கக்கூடாது, 24 வயசு. எங்கள் அம்மா ஜப குறிப்பு கொடுக்குறாங்க, என் மகனுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல அதுக்கு முன்னாடி நல்லா என்ன பண்ணணும்? வேலை கிடைக்கணும். இது என்ன தேவை? முக்கிய தேவை. இப்போ நான் என்ன தான் சொல்கிறேன், பயப்படக்கூடாது, எதுக்குமே நீங்கள் பயப்படக்கூடாது. பொட்டுன்னு போயிட்டேன், ரட்சிக்கப்படலை, என்ன ஆகும்? அப்போ அவசர தேவை எது? ரட்சிப்பு. அப்போ விண்ணப்பம் எதுக்கு செய்யணும்? அவசர தேவை. அதுக்கு மேலே எழுதிங்க, பைபிள் மேலே சும்மா எழுதிங்க, அவசர தேவை. அவசர தேவை எது? ரட்சிப்பு தான் அவசர தேவை. எப்போ போவேன்னு தெரியுமா? தெரியாது. நேற்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், டக்குன்னு ஃபோன் வந்துச்சு, எடுத்து காதில் வச்சு அவங்க வேலிடிட்டி முடிஞ்சு அப்படின்னாங்க. வேலிடிட்டி முடிஞ்சுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுவும் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வேலிடிட்டி எப்போ வேணாலும் முடியும். கரெக்டாக என்றோம்ல, 28 நாள். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 28 நாள். அப்போ எண்ணி பார்த்தேன், 24 நாள்லேயே ஃபோன் பண்ணிட்டாங்கப்பா, பரவாயில்ல. 24, ஏன்னா 2 நாளில் முடிய போகுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, உண்மையாலுமே வேலிடிட்டி எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் நான் தினந்தோறும் அதுக்கு ரெடியாக இருக்கணும். அர்ஜென்ட் நீட், இம்பார்ட்டன்ட் நீட். ஜெபம் பண்ணுங்கள், வேண்டுதல் பண்ணுங்கள். கல்யாணம் ஆகணுமா? ஆமாம் கல்யாணம் ஆகணும். வேலை கிடைக்கணுமா? ஆமாம் வேலை கிடைக்கணும். வீடு வேணுமா? ஆமாம் வீடு வேணும். நான் வேணான்னு சொல்கிறேன்னா? வேணும். நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கங்க. இம்பார்ட்டன்ட் நீட், முக்கிய தேவை. நான் சன்னியாசியா தெரியுங்க எனக்கு. ஆனால் நான் எதை பேசிகிட்டு இருக்கேன்? அர்ஜென்ட் நீட், அவசரம். இன்னைக்கே நான் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கே ரட்சணிய நாள். மறந்துடக்கூடாது, ரட்சிப்பு தான் முக்கியம். அப்ப விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா எதுக்காக? என்னக்காக விண்ணப்பம் பண்ணணும்? ரட்சிப்புக்காக. ஏன்? அதுக்கு என்ன பேரு? அதுக்கு பேரை அவசர தேவை. 2வது அர்த்தம் சொல்றேன், அந்த விண்ணப்பத்திற்கே 2வது அர்த்தம் சொல்றேன். ஒர்க்கிங் டுகெதர் வித் ஹிம். அந்த அவசர தேவைக்கு நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் தேவனோடு இணைகிறீர்கள். இப்போ எங்கள் அம்மா காலையில் சமைக்கிறாங்களா? சமைக்கிறாங்க. அம்மா சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறேன். ரொம்ப பசிக்குது, உடனே என்ன பண்ணுங்க? சாப்பாடு கொடுங்க. என்னுடைய டக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஏன்னா காலையிலே எனக்காக என்ன பண்ணிட்டாங்க? சமைச்சிட்டாங்க. அப்போ வேண்டுதலில் உங்களுடைய விருப்பமும் ஆண்டவருடைய விருப்பமும் என்ன பண்ணும்? ஒத்து போகணும். நீங்கள் ஜெபிப்பதும் அவர் கொடுக்க விரும்புவதும் என்றைக்கு ஒன்றாக இருக்கிறதோ அதுதான் வேண்டுதல். 2 அர்த்தம். இந்த 2 அர்த்தம் வந்து வார்த்தையின் அர்த்தம் அல்ல, வார்த்தையின் பின்னணியத்தின் அர்த்தம். அவசர தேவையை நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? முக்கிய தேவையோட கம்பேர் பண்ணாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஒர்க்கிங் டுகெதர் வித் ஹிம், தேவனுடைய சித்தத்தோடு நீங்கள் அவர் என்ன உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை நீங்கள் கேட்கும் பொழுது அதுதான் வேண்டுதல். எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை தர அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரா? அப்ப நீங்க ரட்சிப்புக்காக ஜபிக்கும் பொழுது யாருடைய விருப்பத்தோட சேர்ந்துக்கிறீங்க? விருப்பத்தோட. அதுக்கு பேர் தான் என்னது? வேண்டுதல். இப்போ இது ஆங்கிலத்தில் வராது, தமிழ்லையும் வராது. ஜெபம். ஜெபம்ங்கிறது தேவனோடு நீங்கள் உறவு கொள்வது, அவ்வளோதான். அதுக்கு வார்த்தை, அது கம்யூனிகேஷன் டுவர்ட்ஸ் காட். தேவனோடு உறவு கொள்வது. ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்கு ஆண்டவரே அப்படின்னா, தலை சுத்தலை சரியாக்குங்கன்னு சொல்லலை. என்ன சொல்கிறேன்? தலை சுத்தலாக இருக்கு ஆண்டவரே, கம்யூனிகேஷன். தலை சுத்தலை சரியாக்குங்கன்னு சொல்லலை, என் உணர்வுகளை அப்படியே என்ன பண்ணுறேன்? கொண்டு போகிறேன். ஆண்டவரே பிரித்திஷ் வந்து திட்டான் ஆண்டவரே, ஒரு மாதிரி மனசு சரியில்லை ஆண்டவரே. எங்கே போய் சொல்கிறேன்? ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஜெபம், இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா புலம்பல், இல்லாட்டி கோல் சொல்லுதல். ரிசல்ட்டு கோல் சொல்லுதல். நோக்கம் அது கிடையாது. நோக்கம் என்னன்னா புலம்புவது. நான் பாருங்க, ஊரே சொல்லுவாங்க, ஆனால் ஜெபம் மட்டும் பண்ண மாட்டாங்க. என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் புள்ள சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை. திண்டுக்கல்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், என்னப்பா இப்படியா? கம்யூனிகேஷன் சரியாக்குங்கன்னு இல்லை, கம்யூனிகேஷன். பொதுவாக சொல்கிறேன், சந்தோஷத்தையும் துக்கத்தையும் யாரோடு பகிர்ந்து கொள்வோம்? கரெக்டாக சொல்லணும் பார்ப்போம். பொதுவாக ஃப்ரெண்டோட பகிர்ந்து கொள்வோம். உனக்கும் 100 மார்க். இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டோடையும் சொல்லாத ரகசியம் இருக்கா இல்லையா?
இருக்கு. ரைட்டா? அதை புரிஞ்சுக்கணும். யாரை நான் ரொம்ப நேசிக்கிறேனோ, என்ன யாரு ரொம்ப நேசிக்கிறாங்களோ, என் சந்தோஷத்தை யார்கிட்ட பகிர்ந்து கொள்றேன்? வேலை கிடைச்சிருச்சு, முதல் ஃபோன் யார் கிடைப்பீங்க? ஃப்ரெண்டுக்கா? உங்களுடைய மகிழ்ச்சியில் யார் மகிழ்ச்சி கொள்ளுகிறார்களோ, உங்களுடைய மகிழ்ச்சியை யார் ரெட்டிப்பாக்குகிறார்களோ, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் துக்கத்தை சொல்லும் பொழுது உங்கள் துக்கம் பாதியாக எங்கே குறைகிறதோ அங்கதான் என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். எப்பயுமே அவைலபிளா இருக்கிறார்ல ஆண்டவர். பைபிள்ல ஒரு அழகான வசனம் உண்டு, ரெஃபரன்ஸ் எடுக்கல, ஆனா அதை எழுதிக்கங்க. ஆபிரகாம் பேசி முடித்த பின்பு தேவன் போனார். என் வாழ்க்கையை ஜெபத்துல புரட்டின வசனம். என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்னப்பா அந்த டைம்ல கூப்பிடுறியப்பா சொல்லியிருக்காரா? ஜெபம்னா என்னன்னு தெரியுதா? இது மோசடியும் இருக்கு, ஆனா டைரக்டா இருக்காது. மோசடி இருக்கு. யோசிச்சு பாருங்க. கம்யூனிகேஷன் வேணும்ல. இதை நினைச்சதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. ப்ரேயர்னா நத்திங் பட் கம்யூனிகேஷன். எழுதிக்கங்க, நத்திங் பட் கம்யூனிகேஷன். உறவை தவிர வேறு ஒன்றும் இல்லையாங்க. அங்கே என்ன கேட்டது கிடையாது. உறவை தவிர வேறு ஒன்றுமே. வலிக்குது ஆண்டவரே, சரி செய்யுங்கன்னு இல்லை, எனக்கு வலிக்குது, சந்தோஷமா இருக்கேன் ஆண்டவரே, அவ்வளோதான். அந்த சந்தோஷம் இன்னும் பெருகும். மனித மனம் எதற்காகலாம் இயங்குகிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுங்க. ஒரு உளவியல் உண்மை சொல்றேன் கேளுங்க. சென்ஸ் ஒத்துக்கிற ஒண்ணு, சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங். நீ என்னுடையவன், உனக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த ஒரு மனிதனை எந்த கவலையாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இது சயின்ஸ் ப்ரூவ்டு ட்ரூத், அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட கூற்று. சரி, இவ்வளோ சொல்லிட்டேன். ஜெபம் பண்ணலாமா?